பூவை ஜெகன்மூர்த்தியின் முன்ஜாமீன் மனு ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் சிறுவன் கடத்தல் வழக்கில் ஏடிஜிபி ஜெயராமை கைது செய்ய நீதிமன்றம் பரபரப்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். விவரங்கள். பரபரப்பாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த வழக்கில் இன்றைக்கு பூவை ஜெகன்மூர்த்தியை விசாரணைக்கு ஒத்துழைப்பு தர வேண்டும், காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு தர வேண்டும், தனியாக செல்ல வேண்டும், கூட்டமாக செல்லக்கூடாது. அதன் பிறகு விசாரணை முடிந்து அதன் பிறகு நான் உத்தரவு பிறக்கிறேன், முன்ஜாமீன் உத்தரவு பிறப்பிக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். அதே வேளையில இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஏடிஜிபி ஜெயராமனை உடனடியாக கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நீதிபதி வேல்முருகன் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நீங்கள் சிறைக்கு சென்று ஜாமீன் தாக்கும் மனு தாக்கல் செய்து கொள்ளுங்கள் என்றும் ஏடிஜிபிக்கு தெரிவித்திருக்கிறார். இந்த பரபரப்பான வழக்கினுடைய விசாரணை என்பது இன்று காலை தொடங்கியது. ஆனால் மதியம் 2:30 மணிக்கு நேரத்தை நிர்ணயித்து இருவரும் ஆஜராக வேண்டும் என்றுதான் நீதிபதி பி வேல்முருகன் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி இன்றைக்கு மதியம் 2 பேரும் ஆஜராயிருந்தார்கள். அப்போது பூவை ஜெகன்மூர்த்தி சார்பில் மூத்த வழக்கறிஞர் பிரபாகரன் ஆஜராகி வாதிட்டார். அதுல எந்த தொடர்பும் இல்லை, காவல்துறையில் உள்ள பிரச்சனை காரணமாக ஒரு அதிகாரி இழக்க முயற்சிக்கிறார்கள், எம்எல்ஏவாக உள்ள ஜெகன்மூர்த்தி சந்திக்க ஏடிஜிபி வருவார் என்றும் அவர் தரப்புல வாதம் என்பது முன்வைக்கப்பட்டது. அப்போது காவல்துறை தரப்புல ஆஜரான அடிஷனல் கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் தாமோதரன் இந்த வழக்கில் பொறுத்தளவு சரத், டேவிட், வனராஜ் உள்ளிட்ட தனுஷ் வீட்டுக்கு சென்று அவரது சகோதரரை கடத்தியுள்ளதாகவும் அருகில் இருக்கும் ஹோட்டலுக்கு அழைத்து சென்றுள்ளார்கள் என்றும் இதற்கான சிசிடிவி காட்சிகள் உள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக ஜெகன்மூர்த்தியிடம் ஏடிஜிபி பேசியிருக்கிறார் என்ற அந்த வாதத்தை வைத்தார். இதுல கூட்டு சதி உள்ளது அனைவருக்கும், அதாவது ஏடிஜிபி பூவை ஜெகன்மூர்த்தி அனைவருக்கும் கூட்டு சதி, கிரிமினல் கான்ஸ்பிரசி என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டு சதி உள்ளதாகவும் தெரிவித்தார். அது மட்டுமல்ல, ஜெகன்மூர்த்திக்கு இந்த கடத்தல தொடர்பு உள்ளது. இது சம்பந்தமாக வழக்கறிஞர் சரத்குமார், முன்னாள் காவல்துறை அதிகாரி மகேஸ்வரி ஒப்புதல் வாக்குமூலம் அளித்ததாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து அதையடுத்து நீதிபதி ஏன் இந்த வழக்கை எஃப்ஐஆர் மாற்றவில்லை என்ற கேள்வி முன்வைத்தார். தொடர்ந்து உடனடியாக ஜெகன்மூர்த்தி நீங்கள் அவரிடம் சில அடுக்கடுக்கான கேள்விகளை வைத்து கண்டனங்களையும் சில பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக நீங்கள் எந்த தொகுதி எம்எல்ஏ என்றும் கேள்வி எழுப்பினார். எவ்வளவு ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தீர்கள் என்ற கேள்வி முன்வைத்தார். உங்களை கட்ட பஞ்சாயத்து செய்யவா உங்களை ஓட்டு போட்டு உங்களுக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பினார்கள் என்ற கேள்வி முன்வைத்தார். எதற்காக சட்டமன்றத்துக்கு அனுப்பினார்கள் என்பதை தாண்டி கட்ட பஞ்சாயத்து செய்யலாமா, கங்காரு போட்டு நடத்தலாமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எம்எல்ஏ முன்பாக வைத்தார். அப்போது ஜெகன்மூர்த்தி 70,000 பேர் வாக்களித்தனர் என்றும் பதிலளித்த போது நீதிபதி குறுக்கிட்டு 70,000 பேர் வாக்களித்துள்ள நிலையில் அவர்கள் பொருளாக சட்டமன்றத்தில் பேசத்தான் வாக்களித்தார்களே தவிர, ஆனால் அதை மறந்து கட்ட பஞ்சாயத்து நடந்தான் மக்கள் ஓட்டளித்தார்களா என்ற கேள்வியும் திறமறைய கேள்வியை முன்வைத்தார். நீங்கள் கட்சி ஆரம்பித்து எத்தனை நாட்கள் ஆனது என்ற கேள்வி முன்வைக்கும் போது ஜெகன்மூர்த்தி 47 ஆண்டுகள் ஆனது, இது என்ன கட்சி கூட்டமா, எதற்காக நீங்கள் உங்களை கைது செய்யும் போது அவர்கள் தடுத்தார்கள், நீங்கள் ஏன் உங்களை தனிப்பட்ட பிரச்சனைக்காக எதற்கு கட்சி கூட்ட அவர்கள் அந்த காவல்துறை தடுத்தார்கள் என்ற கேள்வி முன்வைத்தார். நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு பொறுப்பான மனிதர், நீங்கள் மக்கள் பிரதிநிதி, அதை மறந்துவிடக்கூடாது என்றும் தெரிவித்தார். இந்த விவகாரம் கட்சி சம்பந்தப்பட்டது அல்ல என்றும், நீங்கள் ஒரு சாதாரண மனிதர்கள் அல்ல என்றும் தெரிவித்தார். எம்எல்ஏ மக்களைத்தான் பார்க்க வேண்டும், எல்லாரும் மக்களுக்காகத்தான் என்றும் குறிப்பிட்டார். அது மட்டுமல்லாமல் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருக்க வேண்டும் என்றும் அவர் நீதிபதி குறிப்பிட்டார் பி வேல்முருகன். அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், அவர்கள் கல்யாணம் செய்து கொண்டால் செய்து கொண்டு போகட்டும், நீங்கள் ஏன் கட்ட பஞ்சாயத்து செய்தீர்கள், உங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் என்றும் கேள்வி எழுப்பினார். நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் தான், ஏன் காவல்துறையினுடைய விசாரணைக்கு தனியாக செல்ல பயப்படுகிறீர்கள் என்ற கேள்வி முன்வைத்தார். விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும், விசாரணைக்கு ஒத்துழைங்கள், விசாரணை முடிக்கட்டும், உங்கள் கட்சியினர் அத்துமீறினால் நான் வேறு மாதிரியான நடவடிக்கை எடுப்பேன் என்றும் தெரிவித்தார். ஏன் நீங்கள் இப்போது 200 பேர் 300 பேரை கூட்டி விட்டால் நான் பயந்து விடுவேன் என நினைத்தீர்களா என்ற கேள்வி முன்வைத்தார். விசாரணைக்கு ஒத்துழைங்கள், நீதிமன்றம் நினைத்தால் இன்று காலையில் 10 நிமிடத்தில் உங்களை கைது செய்து உள்ளே தூக்கி வைத்திருப்பார்கள் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்தார். வாக்களித்த மக்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்துங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். உங்களை தவறாக பயன்படுத்தியிருந்தால் நீங்கள் காவல்துறைக்கு அழைத்து விசாரணையை தெரிவித்துக்கலாமே என்று அந்த பதிலையும் குறிப்பிட்டார். உங்களுக்கு தொடர்பு இல்லாவிட்டால் உங்கள் பேரை தவறாக பயன்படுத்தால் அது குற்றம்தான் என்றும் குறிப்பிட்டார். தொடர்ந்து அந்த வழக்கில் ஆஜராயிருந்த ஏடிஜிபி ஜெயராமனை உடனடியாக நீங்கள் கைது செய்யுங்கள் என்றும் ஆணையிட்டிருக்கிறார். மேலும் ஏடிஜிபி கைது செய்து சிறையில் அடைங்கள் என்றும் தெரிவித்தார். அப்போது ஏடிஜிபி தரப்புல நாங்கள் விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் அதை ஏற்க மறுத்த நீதிபதி அவரை கைது செய்து சிறையில் அடைங்கள், அவர் ஜாமீன் வேண்டுமானால் சிறைக்கு சென்ற பின்பு ஜாமீன் கேட்டு போடட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டார். தொடர்ந்து தற்போதைய ஒரு இடைக்கால உத்தரவாக, இந்த முன்ஜாமீன் வழக்குல ஒரு இடைக்கால உத்தரவாக காவல்துறைக்கு உரிய ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும், தனியாக தான் செல்ல வேண்டும், அதுவரை அந்த வழக்கை ஒத்திவைக்கிறேன், 26/6க்கு ஒத்திவைக்கிறேன், அது வேறு ஏதாவது தேவை என்றால் நீங்கள் நீதிமன்றத்தில் முறையிடலாம் என்றும் தெரிவித்திருக்கிறார். ரமேஷ்குமார், ஜெகன்மூர்த்தியிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலங்களை பதிவு செய்ய நீதிமன்றம் இப்போது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? விசாரணை எப்போது தொடங்கும்?
இந்த ஏற்கனவே விசாரணைக்காக தான் அவர்கள் காவல்துறை சென்றார்கள். ஆனால் அவருடைய இல்லத்துக்கு சென்ற போதுதான் காவல்துறை கட்சியினர் தடுத்து நிறுத்தினார்கள். அவர் வீட்டில் இல்லை என்று தெரிவித்து விட்டார்கள். அதனால் அவர் தலைமறைவாகிவிட்டார். அதன் அடிப்படையில் தான் அவர் நேற்று ஒரு முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்த போது அந்த முன்ஜாமீன் மனு மீது தான் தற்போது இந்த நடுக்கருக்கான கண்டனங்களும் பதிவுகளை செய்து நீதிபதி விவகார கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஆக இவர் அடுத்த கட்டமாக காவல்துறை சம்மன் அனுப்ப வேண்டும். அந்த சம்மனுக்கு இவர் போய் நேரில் ஆஜராக வேண்டும். காவல்துறை கேட்க வேண்டிய கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் பதிலளிக்க வேண்டும். குறிப்பாக கேள்விகளை எழுத்துப்பூர்வமாகவும் கொடுப்பார்கள், வாய்மொழியாகவும் கேட்பார்கள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் தர வேண்டும். அதன் பின்னர் அதில் ஏதாவது அவருக்கு குறை இருந்தால் அவர் நீதிமன்றத்தை வர வேண்டும். அதன் பின்பு ஒரு உரிய ஒத்துழைப்பு கொடுத்து விட்டார் காவல்துறைக்கு என்று ஏதாவது காவல்துறை திருப்தி அடைந்தால் மட்டுமே அடுத்த கட்ட விசாரணையின் போது இவருக்கு முன்ஜாமீன் வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இல்லை இதில் ஏதாவது முரண்பாடுகள் ஏற்பட்டால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கப்பட மாட்டாது என்றும் நீதிபதி எச்சரித்திருக்கிறார். ரமேஷ்குமார், ரோல் மாடலா இருக்க வேண்டிய நீங்களே ஏன் கட்ட பஞ்சாயத்து செஞ்சீங்க? உங்களை நம்பி மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே நீதிபதி முன் வச்சிருக்கிறாரு பூவை ஜெகன்மூர்த்தியிடம். அது மட்டும் இல்லாம அவர் முன்ஜாமீன் கோரிய அந்த மனுவுமே பாத்தீங்கன்னா ஜூன் 26ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்ப இதற்கு இவருடைய தரப்பிலிருந்து பதில் வாதம் ஏதாவது முன்வைக்கப்பட்டதா? இவரது தரப்புல பூவை ஜெகன்மூர்த்தி தரப்புல என்ன வாதம் முன்வைக்கப்பட்டிருந்தால் நாங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கிறோம் என்று தெரிவித்தார்கள். நீங்கள் உடனடியாக விசாரணைக்கு ஒத்துழைக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இது சம்பந்தம் இல்லை, எனக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்றால் அதெல்லாம் நீங்கள் காவல்துறையிடம் போய் செல்லுங்கள், ஏன் அப்போது தடுத்தார்கள் என்ற கேள்வி முன்வைத்தார். அப்படி என்றால் நீங்கள் காவல்துறையிடம் தானே சொல்லியிருக்க வேண்டும் என்ற அந்த பதிலையும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்கு எதுக்கு நீங்கள் கட்சியினரை அழைத்தீர்கள், இங்கும் அவ்வளவு பேர் கூட்டத்துக்கு திரட்டி இருக்கிறீர்கள், அதே போல அந்த காவல்துறை கைது விசாரணைக்கு வரும்போது அங்கும் தடுத்து விட்டீர்கள் என்று அந்த கேள்வியும் அடுக்கடுக்கான கேள்விகளையும் நீதிபதி முன்வைத்திருக்கிறார். இது ஒரு புறம் இருந்தா இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா ஏடிஜிபி ஜெயராம பாத்தீங்கன்னா கைது செய்ய உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் நீதிபதி. இதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இது உடனடியாக இங்கேயே அந்த சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி, அந்த வழக்கினுடைய விசாரணை அதிகாரி இங்கேயே அவரை கைது செய்யலாம். கைது செய்து உடனடியாக சிறைக்கு கூட்டிட்டு செல்லலாம். இழந்தால் உடனடியாக செக்யூர் செய்யுங்கள் அப்படி என்று தெரிவித்திருக்கிறார். அப்படி என்றால் சம்பந்தப்பட்ட இந்த வழக்கில் வந்திருக்கக்கூடிய காவல்துறையினர், அதாவது இந்த வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தக்கூடிய விசாரணை அதிகாரி உடனடியாக இவர் இங்கிருந்து நீதிமன்றத்திலிருந்தே கைது செய்து அழைத்து செல்வார்கள். சென்று நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள். குறிப்பாக இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட எந்த நீதிமன்றத்துக்கு எல்லைக்குட்பட்டு வருகிறதோ அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அல்லது மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அந்த வழக்கினுடைய தன்மையை குறித்து அந்த எல்லைக்குட்பட்டு எந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவார்கள். அந்த ஆஜர்படுத்தப்பட்டு அவர் பொது சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொள்வார்கள். குறிப்பா பூவை ஜெகன்மூர்த்தியிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வி அப்படின்னு பாத்தீங்கன்னா, விசாரணைக்கு ஏன் தனியா போக மாட்டீங்க, கட்ட பஞ்சாயத்து செய்யறதுக்கா மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சு எம்எல்ஏ ஆக்குனாங்க, அது மட்டும் இல்லாம எந்த தொகுதி எம்எல்ஏ, இந்த மாதிரியான காட்டமான கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு அவர் தரப்பிலிருந்து என்ன பதில் கொடுக்கப்பட்டது? அவர் தரப்பில அந்த எவ்வளவு தொகுதி எத்தனை ஓட்டுகள் வித்தியாசத்தில் ஜெயித்தீர்கள் என்று கேட்ட போதுதான் அவர் நான் 10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தேன். நான் கேட்டது வித்தியாசத்தை கேட்கவில்லை, மொத்தமாக எத்தனை ஓட்டுகள் வாங்கினீர்கள் என்று நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு 70,000 ஓட்டு வாங்கினேன் என்று தெரிவித்தார். அப்போதான் நீதிபதி குறிப்பிட்ட 70,000 ஓட்டு உங்களை தேர்ந்தெடுத்திருக்கலாம், நீதிமன்றத்தில் செல்லாமல் நீங்கள் கட்ட பஞ்சாயத்து செய்யலாமா என்ற கேள்வியை முன்வைத்தார். நீங்கள் ஒரு மக்களுடைய பிரதிநிதி, ஒரு பொறுப்புள்ளவர், இப்படி இது போல செயல்களில் கட்ட பஞ்சாயத்து செய்வதெல்லாம் உங்களுக்கு தேவையா என்ற அடுக்கடுக்கான கேள்விகளை அவர் எழுப்பினார். அது மட்டுமல்லாமல் இது நீங்கள் சட்டமன்றத்தில் உங்களுக்கு பேசத்தானே அவர்கள் வாக்களித்தார்கள், அதை மறந்து நீங்க கட்ட பஞ்சாயத்து நடத்தலாமா, அதுக்காகத்தான் மக்கள் உங்களுக்கு கட்ட பஞ்சாயத்து செய்யத்தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டளித்தார்களா என்ற அந்த கண்டனத்தையும் அவர் பதிவு செய்தார். இந்த நீதிமன்றம் இது எல்லாம் கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்காது என்று கேள்வி எழுந்தார். அந்த கருத்தையும் பதிவு செய்தார். அது மட்டும் இல்லாமல் இந்த விவகாரம் உங்கள் கட்சி சம்பந்தப்பட்டதா, ஏன் கட்சியினர் எல்லாம் வந்தார்கள் என்ற கேள்வி எழுப்பினார். இதே போல இன்றைக்கு அவர் ஆஜராவதற்காக இன்றைக்கு நீதிமன்றத்துக்கு கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்களையும் பார்த்து அவர் கேள்வி எழுப்பினார். எதற்காக இவர்கள் எல்லாம் அழைத்து வந்திருக்கீங்க, மிரட்ட பார்க்கிறீர்களா, நான் பயந்து விடுவேனா என்ற கேள்வி முன்வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் விசாரணைக்கு ஒத்துழைப்புக்கு நீங்கள் அளிக்காவிட்டால் உங்களை சாதாரண மக்கள் எப்படி ஒத்துழைப்பு அளிப்பார்கள்? நீங்கள் ஒரு எம்எல்ஏவே நீங்கள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை என்றால் சாதாரண மக்கள் எப்படி ஒத்துழைப்பு வழங்குவார்கள் என்று கேள்வி முன்வைத்தார். பதவியை தவறாக பயன்படுத்தினால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்றும் எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒரு உதாரணமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார். மக்கள் குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டுமே தவிர கட்ட பஞ்சாயத்து செய்ய யார் அதிகாரம் கொடுத்தது என்ற கேள்வியும் நீதிபதி அடுக்கடுக்கான கண்டனங்களையும் கேள்விகளையும் முன்வைத்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.